கொஞ்ச நாளா நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன சுத்தி இருக்கிறவங்கலாம் அன்பு மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கிறாங்கங்க. எல்லாத்துக்கும் பாராட்டுறாங்க. தொட்டதுக்கெல்லாம் பாராட்டு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையிலே அவிங்கெல்லாம் குடுக்கறது அன்பு தொல்லையா? இல்ல அவிங்களே தொல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே மாரி உங்களுக்கும் தெரியாம, புரியாம ஏகப்பட்ட அன்பு தொல்லைகள் இருந்துச்சுன்னா, இன்னைக்கான பதிவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாக்கு பயங்கரமான பெருமைங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களாகட்டும், கலை நிகழ்ச்சிகளாகட்டும், ஏன் அரசவையில இருக்கிறவங்களாகட்டும் எல்லாரும் அவர் மேல அன்பு வந்து பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கும் அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் அந்த நாட்டுக்கு வந்தாலுமே தற்பெருமை அதிகமா பேசிட்டே இருப்பாரு. இங்க பாருங்க என்னோட அரசவை எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த வர்றவங்களை காட்டி பெருமைப்படுறதே இவருக்கு வந்து ஒரு வேலையா இருக்கு. ஒரு நாள் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அரசவைக்கு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வராரு. சோ அவரை கூட்டிட்டு போயிட்டு அரசவையை காட்டுறாரு. அரசவையில இருக்கிற எல்லா மந்திரிகளும் சரி, மத்த பதவியில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்களா அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. வேணும்ட்டே அவங்க கையை தூக்கி தூக்கி காட்டுறது, கையை எடுக்கிற மாதிரி ஏதாவது பண்றது, அந்த கையில தான் ஏகப்பட்ட வேலை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஞானி ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. எல்லாரோட கையிலயும் ராஜாவோட முகம் வந்து பச்சை குத்தப்பட்டிருக்கு. சோ அத பார்த்த அந்த ஞானி என்ன யோசிக்கிறாரு, என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லார் கையிலயும் பச்சை குத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. உடனே ராஜா கம்பீரமா அப்படி மீசையெல்லாம் முறுக்கிட்டு, பாத்தீங்களா எப்படி என் மேல வச்சிருக்க பாசம் அப்படின்ற மாதிரி ராஜாக்கு பயங்கர ப்ரைடா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஞானி பாட்டுல அமைதியா இருக்கிறாரு. இவருக்கா டென்ஷன் ஆகுது. என்னையா இந்நேரத்துக்கு யார் இந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே அலண்டு போயிருக்கணும், இவர் என்ன அசால்ட்டா போயிட்டு இருக்காரு, சரியில்லையே. இவரை கூட்டிட்டு வேற ஏதாவது இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த மன்னரோட அவையிலேயே பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் நடக்கிற இடம்லாம் இருக்கும். இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடம் போல இருக்கு. அங்க வந்து இந்த ஞானியை கூப்பிட்டு வந்து போறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ராஜா சம்பந்தப்பட்ட ஒரு கூத்து வந்து போயிட்டு இருக்கு. இவர் உடனே பாக்குறாரு, ராஜா அப்படி, ராஜா இப்படி, அவர் பிறந்தது அப்படி, அவர் வளர்ந்தது இப்படி, அந்த மாதிரி பண்ணாரு இந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டே இருக்கு. உடனே இந்த ஞானி கேட்கிறாரு, இன்னைக்கு ராஜாவோட டாபிக் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க என்னைக்கு வந்தாலும் ராஜா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் போகும். அவ்வளவு விசுவாசிகள் வேற எந்த கதையும் நாடகம் போட மாட்டிருக்காங்க. என் நாட்டு மக்களுக்கும் மத்த கதைலாம் போட்டா பிடிக்காது. என் கதை தான் தே ஆர் லைக்கிங் வாட் டு டூ அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுல ஓவரா பேசிட்டு இருக்காரு. ஞானி இந்த வாட்டியும் வந்து ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி அமைதியா போறாரு. என்னடா இந்த மனுஷன் இப்போவாவது அசந்து போவான்னு பார்த்தா அசால்ட்டா போயிட்டே இருக்கிறான். சரியில்லையே, நம்ம கெத்த காட்டியே ஆகணுமே. ஞானி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம ஏன் நகர வீதிக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஞானியை கூப்பிட்டு அவரோட நகரம் ஃபுல்லா சுத்தி காட்டுறாரு. ஊர்வலம் மாதிரி வந்து கூப்பிட்டு போறாரு. அங்க போனா ஊர் மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. இவர் போற பாதெல்லாம் பூவை தூக்கி திரிக்கிறாங்க. இந்த வீட்டு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாவோட முகம் பறிக்கப்பட்ட கோலம்லாம் போட்டிருக்கு. இது எல்லாம் ஞானி பார்த்துட்டு வித்தியாசமா பாக்குறாரு. ஓ, நம்ம ஊர்ல இன்னைக்கு ஏதாவது திருவிழாவா அப்படின்ற மாதிரி கேட்கும். திருவிழா எல்லாம் கிடையாது, நான் வரேன்ல, நான் வரதுதான் மக்களுக்கு திருவிழா. நான் எப்போ வந்தாலும் இப்படிதான் அமர்க்கலப்படுத்திடுவாங்க. என் முகத்தை கோலத்துல போடுவாங்க, பட்டாசுல எல்லாம் என் முகம் வரும், இந்த மாதிரிலாம் வேற லெவலுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவரு ராஜா வந்து ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும். ஞானி பெருசா வந்து கண்டுக்கல. இவருக்கு டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. யாரா இந்த மனுஷன் அசந்து போவாருன்னு பார்த்தா அசால்ட்டா போயிட்டே இருக்கிறாரே. இந்த மனுஷன் கிட்ட கேட்டுற வேண்டியதான் வாயை திறந்து அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த ஞானி பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறப்ப இவரே போய் பக்கத்துல நின்று, ஞானி தப்பா எடுத்துக்காதீங்க, பொதுவா யார் என் ஊருக்கு வந்தாலும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் போவாங்க. இவ்வளவு அமைதியா போனதே கிடையாது. நீங்க முறையா ரொம்ப அமைதியா போறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னாச்சு, நான் உபசரிப்புல ஏதாவது குறை வச்சுட்டேனா, என்ன நடக்குது, எதனால நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்க உபசரிப்புல எந்த ஒரு குறையும் வைக்கல, ஆனா உங்களை சுத்தி இருக்கிற யாரும் உங்களுக்கு உண்மையா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு கோவம் வருது. இங்க பாருங்க ஞானி, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுனீங்கன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவ்வளவுதான், ஒரு அளவுக்கு தான் சரிங்களா. முதல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன ஏமாத்துறாங்கன்னு சொன்னீங்க, இப்ப என் நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் என்ன அமைதியா இருக்கணுமா? என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, என் நாட்டை பத்தி பேசுனீங்கன்னா அடுத்த செகண்ட் வாள் எடுத்து கழுத்தை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பஞ்சு டைலாக் பேசுறாரு. இருங்க இருங்க, இவங்க எல்லாரும் உங்ககிட்ட பொய்யா தான் இருக்கிறாங்கன்றத நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஞானி கான்பிடென்ட்டா சொல்றாரு. அப்படியா, அப்படி மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, அடுத்த செகண்ட் என் பதவியை நான் தூக்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா பேசுறாரு. சரி ஓகேப்பா, உனக்கும் எனக்கும் ஒரு பெட் வச்சுக்கலாம். என்னன்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம ஊரோட நடுவுல வந்து ஒரு பெரிய தொட்டியை வந்து
வடிவமைச்சு வச்சிரு. அந்த தொட்டிக்குள்ள யார் யாருக்கெல்லாம் மன்னர் மேல உண்மையான பாசம் இருக்கோ அவங்கலாம் 2 சொம்பு பால் எடுத்துட்டு வந்து அந்த தொட்டியில ஊத்தலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடு. அதுக்கப்புறம் உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்ன பேசுறீங்க ஞானி, முட்டாள்தனமா பேசுறீங்க, என்ன விரும்புறவன் கோடி பேர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. கோடி பேர் இருக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியாதுப்பா, அந்த தொட்டியில ஊத்துற அளவுக்காவது இருக்கிறானா நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீ அனௌன்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கேற்ற மாதிரி மக்கள் கிட்ட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து விடப்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மன்னரை உண்மையா யார் யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் 2 சொம்பு பால் எடுத்துட்டு வந்து அந்த தொட்டியில ஊத்துங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்புலாம் வந்து அறிவிக்கப்படுது. ஸோ மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராத்திரி 12 மணிக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி 2 சொம்பு எடுத்துட்டு வந்து அந்த தொட்டிக்குள்ள வந்து பாலை ஊத்திட்டு ஊத்திட்டு போறாங்க. இப்போ ராஜா மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நாளைக்கு காலையில எழுஞ்சு பார்த்தானா ஊரே ஒரே பாலா இருக்க போகுது. அம்புட்டு பயலும் பாலை ஊத்தி தொட்டில இருந்து வழிஞ்சு அது எல்லா பக்கமும் வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நம்மலாம் அப்படி பேண்ட்டை தூக்கி பிடிச்சிட்டு தான் நடக்கணும், அந்த அளவுக்கு பாலாரா ஓட போகுது பாருங்க அப்படின்ற மாதிரி ராஜா கான்பிடென்ட்ல பேசிட்டு இருக்காரு. ஓ அப்படி ஒன்னா ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஞானியும் அசால்ட்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் அசால்ட்டாவே பதில் சொல்லிட்டு இருக்காரு. சரி நாளைக்கு விடிஞ்சா தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி ராஜாவும் அமைதியா போய் படுத்துறாரு. அடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரால் தூங்கவே முடியல. எவ்வளவு பால் ஊத்திருப்பாங்கன்னு தெரியலையே. தொட்டில கால்வாசி அளவுக்கு பால் ஊத்திருப்பாங்களா? ஒரு அரை அளவுக்கு மேல ஊத்திருப்பாங்க. அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணா கூட நம்ம அரசவையில் இருக்கிறவங்களே இவ்வளோ வருவாங்க. அது இல்லாமல் அரங்கேற்றம்லாம் பண்ணுவாங்களா கலை நிகழ்ச்சி, அவங்க எப்படி பார்த்தாலும் முக்காக்கு மேலே முழுச தொடுற அளவுக்கு பால் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் ராஜா கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவரால் தூங்கவே முடியல. காலையில் எழுஞ்ச உடனே வேலையா குளிக்காம கொள்ளாம திபு திபு திபுன்னு ஓடுறாரு. ஓடி போய் அந்த தொட்டியை பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக்கிங் காத்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொட்டியில ஒரு சொட்டு பால் இல்லை, அம்புட்டு பயலும் தண்ணியை ஊத்திட்டு போயிருக்காங்க. இப்ப ராஜாக்கா ஒரே குழப்பமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? எல்லாரும் பாலை தானே ஊத்திருக்கணும், எல்லாரும் எப்படி தண்ணியை ஊத்திருக்காங்க? ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணதுல வந்து தவறுதலா பாலுக்கு பதிலா தண்ணின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் அறிவிப்பு விட்டாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமா கத்துறாரு. எல்லாருக்கும் தண்டனை எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இல்ல, நாங்க சரியா தான் அனௌன்ஸ் பண்ணோம், நாங்க தெளிவா தான் சொன்னோம், 2 சொம்பு பால் எடுத்துட்டு வந்து தான் தொட்டியில ஊத்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லவும் இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த தவறு எப்படி நடந்துச்சு, எப்படி எல்லாரும் வந்து பாலுக்கு பதிலா தண்ணி ஊத்துறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வரவும், இப்ப ஞானி வராரு. நான் தான் சொன்னேன்ல, நீ தான் நம்பல, இவங்க எல்லாம் உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க, நீ சொன்னல அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி குத்தி காட்டவும் இவருக்கு டென்ஷன் ஆகுது. ஞானி, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. ஒன்னும் தெரிஞ்சுக்க வேணாம், முதல்ல உன் சுத்தி இருக்கிறவங்களை விசாரி, அதுலயே உனக்கு உண்மை புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சுத்தி இருக்கிறவங்க விசாரிக்கிறாரு. அதாவது மந்திரிகளையும் அதே அரசவையில இருக்கிற மத்த ஊழியரையும் கூப்பிட்டு, என்ன நடந்துச்சு, 2 சொம்பு பால் தானே ஊத்த சொல்லியிருந்தேன், அது எப்படி தண்ணியா மாறுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஒவ்வொருத்தன் அப்படியே மண்டையை சுரிஞ்சிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தன் கீழே பார்த்துட்டு இருக்கான், ஒவ்வொருத்தன் மேல பார்த்துட்டு இருக்கான். டேய் என்ன பாருங்கடா, என்னடா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஒரு ஆள் வராரு. மன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலி எல்லாரும் பாலை தான் ஊத்த போறாங்க, நான் 2 சொம்பு தண்ணி ஊத்தத்தால என்ன ஆயிட போகுது, அதனால நான் கொஞ்சம் கான்பிடென்ட்டா 2 சொம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனேன். பார்த்தா ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி யோசிச்சு எல்லாரும் தண்ணியை ஊத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்ப ராஜாக்கு டென்ஷன் ஆகுது. விசாரிச்சு எல்லாரும், ஆமா ராஜா எல்லாரும் பால் ஊத்த போறாங்க, நான் 2 சொம்பு தண்ணி ஊத்துறதுல யாரு கண்டுபிடிக்க போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் 2 சொம்பு தண்ணி ஊத்திட்டேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி வச்ச மாதிரி இதே வசனத்தை சொல்லவும் ராஜாக்கு அப்பதான் புரியுது ஞானி சொன்ன அந்த வார்த்தை. ஞானி சொன்ன வார்த்தை புரிஞ்சிடவும் இவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஞானி, நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் தான் ஒரு தப்பான பர்சனா இருந்திருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி நான் இந்த ராஜ பதவியை திறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்ல இல்ல, நீ ராஜாவா நல்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்க, ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் உன்னை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நீ அவங்கள ஆட்சி பண்ண விடாத, ஒரு ராஜாவா ஒரு நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டே இரு, எல்லாரையும் எளிதில நம்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஞானி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த கதையில இருந்து நீ என்னடா சொல்ல விரும்புற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் நமக்கே தெரியாம நம்மளோட லைஃபை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கிடையாது, என் வாழ்க்கையில நான் எடுக்கிறதா டிசிஷன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க என்கிட்ட பேசலாம். ஆனா நமக்கே தெரியாம ஏகப்பட்ட பேர் இங்க நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க.
உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2016 காலகட்டத்தில் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து பிஜிலாம் முடிச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பித்த டைம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் பெருசாக இன்க்ரிமெண்ட்லாம் போட மாட்டாங்க. எப்பயாவது ஒன்று தான் நடக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு தான் நடக்கும். ஸோ அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு பர்சன் வந்து நான் வேலையை விட்டு போகிறேங்க, எனக்கு இங்கே ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் போட்டுறாரு. அவர் போட்ட கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை மறுபடியும் கூப்பிட்டு இல்லை நாங்கள் இன்க்ரிமெண்ட் ஏற்றி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவருக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பேசுறாரு. அப்போ கூடவே இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, டேய் அவன் மட்டுமா, நீயும் தான் இந்த ஆஃபீஸ்க்காக ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்க, இந்த ஆஃபீஸ்க்காக உயிரையே கொடுத்துருக்க, நீ போய் கேளு மச்சான், இவன் பண்ண அதே விஷயத்தையே பண்ணு, நீயும் கிளம்புறான்னு சொல்லி நோட்டீஸ் போடு, நீ போட்டதுக்கு அப்புறம் பாரு அம்புட்ட பயிலும் பின்னாடியே வந்துட்டு டேய் நாங்க சம்பளத்தை ஏற்றி தரோம், நீ வேலையை விட்டு போயிடாத அப்படிலாம் வந்து உங்க காலில் விழுவாங்க, அப்ப நம்ம கெத்து காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதை நம்பிட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் போட்டான். ஆனா மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு கேட்கல, ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க, என்ன பிரச்சனை, எதுவுமே கேட்கல. போறியா, சரி போயிட்டு வாடா தம்பி அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தரடா போயிட்டு இருந்தேன், நான் யாரு வம்பு தும்புக்காவது போனேனா, நீங்களே தானடா வந்தீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பண்ணா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. வேலையை விட்டா என்ன பண்றது அப்படின்ற தாட் வரவும் இப்ப மேனேஜ்மெண்ட் அவர் அப்ரோச் பண்றாரு. இல்ல நான் கொடுத்த நோட்டீஸை வந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் மறுபடியும் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டு அப்ரோச் பண்றாரு இப்ப மேனேஜ்மெண்ட்டை. பட் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இல்லப்பா ஒரு வாட்டி உனக்கு வேலையை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டேன்னு வையேன், எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்ப பேசாம போயிருக்கலாமே அப்படின்ற தாட் உனக்கும் வரும், பழைய அளவுக்கு உன்னால வேலையும் பார்க்க முடியாது, எங்களுக்குமே நீ ஒரு வாட்டி போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அடுத்து எப்ப போவியோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும், அதை வச்சுட்டு உன்னை எங்களால சரியா வேலையும் வாங்க முடியாது, பெட்டர் நீ போகணும்னு எடுத்த முடிவு சரிதான்ப்பா, நீ போயிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க. இவரோட இடத்துல வந்து யோசிச்சு பாருங்களேன், இவர் எதுவுமே பண்ணல, கூட இருக்கிற ஒரு நாய் வந்து சும்மா இல்லாம அவன் மண்டையில இருக்கிற ஏகப்பட்ட விஷயத்த இவர் மண்டையில திணிச்சதால இன்னைக்கு வேலை இல்லாம இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நபர். இது வேலைக்கு தான் இல்ல, ஏகப்பட்ட நேரத்துல எல்லா விஷயத்தோடும் இது கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி சில பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு மெயில், ஆக்சுவலி அந்த மெயில் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது, அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் படிச்சிருக்காரு, ஏதோ ஒரு கடை சம்திங் வச்சிருக்காரு போல இருக்கு. இந்த ஒய்ஃப் அப்படி கிடையாது, அப்பவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிஜி முடிச்சு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பெரிய வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்டில தான் முடிவு பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அவர் நல்லவர் தான், ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் படிக்காத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எப்ப எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் இதுக்குதான் படிக்காதவன்லாம் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசியா முடிக்கிறது என்னன்னா இதுக்குதான், எதுவும் படிக்காதவங்க கிட்ட எல்லாம் வந்து பொண்ணை கொடுத்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி 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 ஒவ்வொரு சண்டை வர்றப்பையும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் ஏய் தாலி தூக்கி கடாசிட்டி வாடி, அவன் கிடக்குறான், அவன் இல்லாட்டி 1000 பேர் வருவாண்டி உனக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பஞ்சு டைலாக்லாம் பேசி பேசி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை பிரிச்சு கூட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கும் இளமை இருந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்றது அண்ட் தம்பிங்கள்லாம் சொல்றது சரின்ற மாதிரி தான் பட்டிருக்கு. ஸோ அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹஸ்பண்டை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. சில பல வருஷங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஏன்னா அந்த வீட்டுக்கு அவங்க தான் மகாராணி மாதிரி ஒரு ஃபீலை வந்து அந்த வீடு கொடுத்துறதுக்கு. பட் கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது, தம்பிகள் வளர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆக ஆரம்பிக்குது, அந்த வீட்டுல இன்னும் சில குடும்பங்கள் தான் வர ஆரம்பிக்குது. அவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்திலயும் வந்து இன்வால்வ் பண்றதே இல்லை, ரொம்ப மூலையில எடுத்துட்டு போயிட்டு ஒதுக்கி விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி அட்லீஸ்ட் இப்பயாவது போயிட்டு நம்ம ஹஸ்பண்டோட சேர்ந்துருவோம், ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அந்த படிக்கலன்ற காரணத்தை தவிர வேற எந்த ஒரு குறையும் கிடையாது போல இருக்கு. பெருசா குரலை ஒசத்தி கூட சண்டை போட மாட்டாரு. இவங்களுக்காக தான் பேரண்ட்ஸ் சொல்றது அண்ட் வீட்டுல இருக்கிறவங்க சொல்றது அண்ட் சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுலாம் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இவங்க தான் சண்டை போட்டிருக்காங்களே தவிர அவங்க ஹஸ்பண்ட்லாம் பெருசா சண்டை போட்டதே கிடையாது போல இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் மறுபடியும் சாரி கேட்போம், மறுபடியும் சாரி கேட்டு மறுபடியும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்றது ரொம்ப லேட்டரா தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கு போல இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க போய் கேட்கலான்னு நினைக்கிறப்ப அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு இவங்க வந்துட்டாங்க பல வருஷம் கழிச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு இதெல்லாம் ரியாலிட்டி ஹிட் ஆகும், இவங்க திரும்பி போகணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அந்த டைம்ல அந்த ஹஸ்பண்டுக்கு இன்னொருத்தவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு.
இப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த விஷயத்துல இருந்து. ஆக்சுவலி சுத்தி இருக்கிறவங்க ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அவன் மூளையில ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து நம்மளோட மூளைக்குள்ள திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் நமக்கு வேணுமா வேணாமா, இது சரியா தப்பா அப்படின்ற முடிவை நாம தான் எடுக்கணும். சொல்றவன் 1000 விஷயம் சொல்லிட்டே இருப்பான். சொல்றதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாம நம்ம வாழ்க்கையை வாழ்றோமா, இல்ல சொல்றவன் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்றானா அப்படின்றது நமக்கு தெரியாமலே போயிடும். சோ நீங்க யாராவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நமக்கே தெரியாம நம்மளோட வாழ்க்கைய மத்தவங்க இங்க வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 3 வருஷம் ஒரு கேப்ல தான் இருந்தோம். நாங்க குழந்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மா சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, என் ஒய்ஃப் வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஏகப்பட்ட வசனங்களை வந்து அள்ளி தெளிச்சாங்க. அது என்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பினான்சியல் ப்ராப்ளம்லாம் வரத்தான் செய்யும். பினான்சியல்னு சொல்லிட்டு நீங்க இந்த பக்கம் ஓடிட்டீங்கன்னா நாளைக்கு வயசு போனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லாம போயிட்டா என்ன பண்றது? குழந்தைன்றது கடவுள் கொடுக்குற வரம். அதெல்லாம் அப்பப்ப பண்ணிரணும், அப்பப்ப பெத்துக்கணும், அப்பப்ப இது பண்ணிடும்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் சொல்றாங்க. நாங்க சொல்றோம் 2 பேருக்குமே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களால வந்து கமிட் ஆக முடியும். இந்த குழந்தை பெத்துக்கிட்டது பாத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏகப்பட்ட விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நாங்க சொல்றப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ பெத்து மட்டும் குடு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலையை நீங்க பாட்டுல பாத்துக்கங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தைய நாங்க நல்லா வச்சுக்க போறோம்ப்பா அப்படின்ற மாதிரி என் வீட்டு சைடு ஆகட்டும், என் ஒய்ஃப் சைடு ஆகட்டும் எல்லாரும் அப்படியே அளந்து அடிச்சாங்க. பட் ரியாலிட்டியில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு வந்து நிறைய பேர் எட்டி பார்த்தாங்களே தவிர அதுக்கப்புறம் யாருமே வந்து கண்டுக்கல. நானும் என் ஒய்ஃபும் தான் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குழந்தைய பாத்துக்கிட்டோம். ஆக்சுவலி குழந்தைய பாத்துக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் அதை வந்து குறைன்னு சொல்லல. அவங்க சொன்ன விஷயத்திலயும் எந்த குறையும் இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க அடிஷனலா ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, நீ பெத்து கொடுப்பா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் பாத்துக்க மாட்டாங்க. யாரும் அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உன் குழந்தைய எடுத்து ஒழுங்கா வச்சு ஒழுங்கா முறைப்படுத்தி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறதே பெரிய முட்டாள்தனம். உனக்கு டைம் வேணுமா அந்த டைம் எடுத்துக்க. அதுக்கப்புறம் நீ என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அந்த டிசிஷன் எடுத்துக்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்ட்டு ரொம்ப ஏர்லியா கமிட் ஆயிட்டேன்னா நீ நினைச்ச விஷயத்த உன்னால பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட உன் வாழ்க்கையில நடக்கும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொல்ல விரும்பின இந்த விஷயம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் மண்டையில கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கும். சில பேருக்கு இது தப்புன்னு கூட தோணிருக்கும். பட் நான் சொல்ல நினைச்ச விஷயம் எல்லாம் இது மட்டும் தான். ஏன்னா நமக்கே தெரியாம நாம அதிகமா மத்தவங்களோட தாட்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்கோம். சோ இனிமேல் நாம எடுக்கிற ஒரு முடிவு நம்மளோட முடிவா இருக்கணும். அது மத்தவங்களோட திணிப்பா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்துல எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பதிவை இவ்வளவு நேரம் கேட்டுட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க தர அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இந்த விஷயம் மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நான் அடுத்துன்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசையும் ஆர்வமும் எனக்குள்ள இருக்கு. அதை நான் பண்ணணும்னா நீங்க கொடுக்க போற அந்த சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அதனால நிறைய விஷயத்தை என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்காக நீங்க அந்த சப்போர்ட்டை பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான், நான் மட்டும்தான். நன்றி.